ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஈவினிங்லேருந்து வீடியோ எடுத்துருக்கேன். ஈவினிங் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். நைட்டு என்ன டின்னர் சமைக்கிறோன்ற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. நான் மார்னிங்கே பாத்திரம் எல்லாம் கழுவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதனால் கிச்சன் ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது. நான் மத்தியானம் கீ ரைஸ் வச்சுருந்தேன். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டில் இருந்து பிரியாணி கொடுத்தனால அதை சாப்பிட்டுட்டோம். இப்போ இந்த கீ ரைஸ்க்கு நான் கருவாடு குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸை விட இந்த கீ ரைஸ்க்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு வச்சுருக்கேன். சின்னதாக 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் கருவாடை ஊற வச்சுருக்கேன். மண் சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். இது என்னதுன்னு தெரியல. பொதுவாக புளிக்குழம்பு, கருவாடு குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் போடுவாங்க. அதனால் நான் அதை போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை 3ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு பூண்டையும் போட்டு நல்லா எண்ணெயிலே சுருள வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் குழம்பு திக்காக வேணுன்றனால இதை நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எண்ணெயிலே மிளகா பொடி போடும்போது கலர் நல்லா கொடுக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கிறேன். நீங்கள் நார்மலாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன் கருவாடை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினா அந்த காரம்லாம் உள்ளே இறங்குன்னு. 1 நிமிஷம் கருவாடு எண்ணெயில் இருந்ததுக்கப்புறம் எடுத்துடுறேன். இப்போ தண்ணி ஊற்றி புளி ஊற்றி வேக வச்சிங்கன்னா கருவாடு ஃபுல்லாக உடஞ்சிரும். அதனால் கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதும் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கிறேன். கருவாடு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காலையில் கழுவி வச்சிருந்த பாத்திரத்தை அடுக்கி வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு கருவாடு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இன்னும் நல்லா திக்காகட்டும். சமைக்கும் போதே கிச்சனை கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கிச்சனும் க்ளீனாக இருக்கும்.
இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மல்லி இலையும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவாடையும் போட்டுக்கலாம். கருவாடு போட்டு ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அழகாக பிரிஞ்சு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சுக்கிட்டோம். இதுதான் எங்களோட நைட்டு டின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.